ஹாய் ஒரு ஒன் சயின்ஸ் எப்படி இருந்துச்சு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். ஸோ என்னென்னா எல்லாமே ஈஸியாக வந்துச்சு, கம்பல்சரி மட்டும் ட்ரிக்கியாக இருந்துச்சு. பட் ஆனால் புக்கில் இருக்கிறது தான் படிச்சிங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் பை 300%. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். மூணாவது ஆன்சர் வந்து க்ளோசிங் தி ஸ்விட்ச் கம்ப்ளீட் தி சர்க்யூட், பி ஆன்சர். நாலாவது ஆன்சர் வந்து 8,4 ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஆன்சர் வந்து அட்டாமிக் நம்பர் மாடர்ன் பீரியாடிக் லா. ஆறாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11 கிராம் நினைக்கிறேன், ஆமாம். அடுத்தது ஏழாவது ஆன்சர் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. எட்டாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஒன்பதாவது ஆன்சர் வந்து ரூட்டு. பத்தாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆனிப்ளாய்டி, பி ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது வந்து பார்த்திங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர். அதுக்கப்புறம் 12வது ஆன்சர் ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய 1 மார்க்கெல்லாம் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் ட்விஸ்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா பாய்ல்ஸ் லா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, வாட் இஸ் ரஸ்ட்டு கண்டிஷன், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் கீட்டோன். இது எல்லாமே புக் பேக் தான். ஸோ எல்லாமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சர்க்குலேஷன் மேன் ரெஃபர் டு எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் எழுதியிருப்பீங்க. 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க். ஆர்கேஃபெட்டிக்ஸ் லிங்க்கு. பயோகேஸ் வந்து ரினியூவபிள், நேச்சுரல் கேஸ் வந்து நான் ரினியூவபிள், க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து CO2, CFL பல்ப் வந்து எனர்ஜி சேவிங். அவ்வளோதான். ஸோ இந்த சம் பார்த்தீங்களா, போன வருஷம் கேட்ட சம்முக்கு அடுத்த சம் இது 5th யூனிட்டில் V/V மைனஸ் VS அப்படின்னு ஒரு ஃபார்முலா, ஒரு 550 ஹெர்ட்ஸ் ஆன்சர். ஸோ ஏன் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு தெரில, பட் இது எதிர்பார்க்காத ஒரு சம்மு, பார்த்துருந்து எழுதியிருக்கலாம். ஸோ அடுத்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அந்த ரே டயக்ராம் எழுதியிருப்பீங்க. லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், ரியல் எக்ஸ்பான்ஷன் எழுதியிருப்பீங்க. ஃபேக்டர் சப்போர்ட்டிங் சவுண்ட் இன் கேஸ் எழுதியிருப்பீங்க. ஆனால் அதை விட ஈஸி ஜப்பானீஸ் செகண்ட் வேர்ல்டு வார் அஃபெக்ட் ஆனால் என்னெல்லாம் ஆயிருக்கு அவங்களுக்கு, ஜெனட்டிக் சேஞ்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. யூஸ் ஆஃப் ரேடியேஸ்ட்டு பாஸ்பரத்தி 32 வந்து க்ராப் ப்ரொடக்டிவிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இன்செக்ட்ஸ்க்கெல்லாம் கொள்றதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எழுதுனா போதும். கொள்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு எழுதுனா போதும். அண்ட் இதோட ஆர்ட்ஸ் கொஸ்டின், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் எழுதிடலாம். இது பாருங்கள், லீச்சு, ரிங்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரெண்டுமே எழுதிடலாம். நியூரான் கிளாசிஃபைடு எழுதிடலாம், மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏதோ ஒரு 4 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்தது கண்டெய்னர் மில்க், இது ஈஸி தான். கண்டெய்னர் கெப்பாசிட்டி இது L1, இது L2, இது L3. சரிங்களா? அந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சு எழுதிடலாம். L3 மைனஸ் L1 ஃபஸ்ட்டு, அடுத்து L2 மைனஸ் L1, சாரி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆமாம் L3 மைனஸ் L1, L3 மைனஸ் L2ன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா மட்டும் என்னென்னு தெரியல. லாஸ்ட்டில் வந்து ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். இது வந்து புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் தான். அந்த ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா எழுதினாலே 2 மார்க் கிடைக்கும். ஏன்னா வந்து 2 ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தால் சந்தோஷம். அடுத்தது 7 மார்க் வந்து இனர்ஷியா அண்ட் கிரிக்கெட் பால், அதுவும் ஈஸி தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் ஒரு சம்மு, அதுவும் ஈஸி தான். ஓம்ஸ் லா சம்மும் ஈஸி தான், ஓம்ஸ் லா ஈஸி தான். பைனரி சொல்யூஷன், அதுக்கப்புறம் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ், இது 3மே ஈஸி தான். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் PH ப்ராப்ளம் எழுதலாம். 7 மார்க் ஈஸியாக கேட்டாங்க. கொஞ்சம் 4 மார்க் தான் ஒரு 2-3 ட்ரிக்கியாக இருந்தது, பட் எழுதலாம். பட் இதுவும் பாருங்கள் ஈஸி தான். 3 டிஷ்யூஸ், எபிடெமல் டிஷ்யூஸ், ஃபோட்டோசின்சிஸ், அந்த செல் ரியாக்ஷன் எழுதுனா, ஈக்குவேஷன் எழுதுனா போதும். ரெஸ்பிரேட்டரி கோஷன் தெரியும் எல்லாத்துக்கும், இதுவுமே ஈஸி தான். மெண்டல் பேப்பர், ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட். DNA கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிபெப்டைட் செயின்ஸ். ஸோ அது எழுதுனாலே ஆன்சர் தான். ஸோ ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 4 மார்க்கை மட்டும் ஏபின்னு போட்டு சிலது மட்டும் அப்படி கேட்டிருக்காங்க, நினச்சா எழுதலாம். ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சோஷியலுக்கு அடுத்தது வந்து வரும். தேங்க்யூ.